Hello students, welcome to Geetham Maths YouTube channels. நம்ம இப்போ 10th Mathsல 3rd chapter pair of linear equations in two variables exercise 3.1ல 5th sum பார்க்க போகிறோம். The half the perimeters of the rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimensions of the garden. வித்துன்னு கொடுத்துருக்காங்க. வித்து வந்து பிரெத்து தான் வந்து வித்துன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது 2 × L+B. நம்ம வந்து லென்த்து பிரெத்துன்னு எடுத்துருப்போம். இங்கே வந்து வித்துன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம், லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வித்தை வந்து என்ன எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், டைமென்ஷன்ஸ் எழுதிக்கிறோம். லென்த்து என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸு. வித்து இங்கே வித்துன்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து வித்துன்னு எழுதிக்கோங்க. வித்து வந்து என்னது, ஒய். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் கார்டன் இஸ் 36 மீட்டர். ஆஃப் த நம்மளுக்கு தெரியும், பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து என்னது 2 × X+Y தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் by 2 = 36. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடு. அப்போனா என்னது, x plus y = 36. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, whose length is 4 meter more than its width. whose length is more than the 4 meter widthன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னது, லென்த் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸு. மோர் தென்னா ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து என்ன செய்யலாம், நம்ம இது கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஏதுன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்க அது எதுவுமே சொல்லலை. ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கார்டன். அவ்வளோதான். இது வந்து நம்ம அல்ஜிப்ரிக்கல் மெத்தட்லேயும் செய்யலாம், கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்லேயே கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x+y = 36. ஓகே, a1 வந்து என்னது 1, a2 வந்து என்னது, இந்த இதில் வந்து a2 வந்து என்னது, அதுவும் 1. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுனா x - y - 4 = 0ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து a2 என்ன இருக்குது, 1. இங்கே என்ன இருக்குது, சாரி, b1 வந்து என்ன இருக்குது, 1. b2 வந்து என்ன இருக்குது, -1. c1 என்ன இருக்குது, -36. c2 வந்து -4. ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1. a1/a2 1/1, b1/b2 1/-1, c1/c2 -36/-4. இப்போ வந்து a1/a2 ≠ b1/b2. ரெண்டு ஈக்குவலாக கிடையாது. அப்போனா இன்டர்செக்டிங் லைன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், யூனிக் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் செய்கிறதுன்னு தப்பும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போகிறோம். கிராஃபிக்கல் மெத்தடில் போகும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன வருது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செய்யும்போது என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறோம், x+y = 36. ஓகே, அப்போனா y = 36 - x. 36 - x. இப்போ வந்து டேபிள் காலம் போடுறோம். சரி, இப்போ நம்ம வந்து பெரிய நம்பர்ஸாகவே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 20 கொடுக்குறேன், அப்போனா வந்து 16 வருது. 16 இப்போ வந்து 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 16 கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 20. ஓகே, அவ்வளோதான்.
இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒன்றும் சின்ன நம்பராக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து பெருசாக வரும். இது வந்து 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கிராஃப் ட்ரான் பண்ணலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x minus y is equal to 4. அப்போனா y is equal to x minus 4. ஓகேவா? சரி, இப்போ வந்து டேபிளர் காலம் போடுறோம். எக்ஸு ஒய் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தனா ஒய்யோட வேல்யூ வந்து -4. இப்போ வந்து எக்ஸுக்கு 4 கொடுக்குறேன். அப்போனா இங்கே ஒய்யோட வேல்யூ 0. இங்கே பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆர், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கோ, 20, 16. பி வந்து என்னது 16, 20. இங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஆர் 0, -4. இது வந்து சி. டி வந்து 4, 0. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து கிராஃபில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். கிராஃபில் மார்க் பண்ணி நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் என்ன கிடைக்குது, இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து என்ன எதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ வந்து கிராஃபில் வந்து ட்ரான் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் வந்து எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 4 யூனிட்னு எழுதிக்கோங்க. ஒய் ஆக்சிஸும் 1 cm = 4 யூனிட். ஒரு சென்டிமீட்டர் வந்து 4 யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 0, 4, 8, 12, 16. ஏன்னா நமக்கு 16 வரையும் வந்திருக்கு, அதனால் 16 போட்டுக்கோங்க. 20 வரல. 20னா நம்ம வந்து கொஞ்சம் இங்கே இழுத்து விட்டுக்குவோம். இழுத்து விட்டு இங்கே வந்து 20ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? சரி, இங்கே வரும்போது என்ன வரும், -4, -8, -12, -16. 4, 8, 12, 16, 20. ஓகே, இங்கே -4, -8, -12, -16, -20. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 20, 16. 20, 16 இந்த இடத்துல வரும். 20, 16னா இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல வருது. ஓகே, அடுத்து என்ன வருது, 16, 20. 16, 20. இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து எப்படின்னா இந்த பக்கம் வருது. ஓகே, 16, 20. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 4 யூனிட் எழுதிக்கோங்க. ஒய் ஆக்சிஸும் 1 cm = 1 cm 4 யூனிட். ஓகே, இப்போ இங்கே வரும்போது இங்கே 20க்கு நேராக இங்கே வந்து என்னது 16, 16க்கு நேராக இங்கே வந்து 20. ஓகே, நம்மளுக்கு வந்து படம் வந்து எப்படி வரணும்னா, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஏன்னு எடுத்துக்கோ, இது வந்து பி. நாம் வந்து ஈக்குவேஷன் எழுதலை. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன பண்ணால் 0, -4. 0, -4. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன, 4, 0. 4, 0னா இந்த இடம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இது பண்ணுறோம். சரி, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து என்ன இருக்குது, 20க்கும் 16ம் இருக்குது. 20, 16. 20, 16 தான் வந்து நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதுதான். அப்புறம் என்னது, எது பெருசாக இருக்கணும், லென்த்து தான் பெருசாக இருக்கணும். அப்போ தான் லென்த் வந்து 20, இது வந்து 16. லென்த் வந்து 20ஆக இருக்கும், வித்து வந்து 16ஆக இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இன் கிராஃப்
two lines intersect at the point 20, 16 எதில் ஏ தான் வந்து 20, 16 வந்து கட் ஆகுது. ஸோ x is equal to 20, y is equal to 16. ஓகேவா? is a required solution. The dimensions of the rectangular அது எடுத்து எழுதிக்கோங்க. the dimensions of the rectangular gardens are 20 meter and 16 meter. ஓகேவா? length வந்து 20 and width is equal to 16. இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்கம்மா. இந்த சம்மை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கிராஃபில் வந்து பாயிண்ட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏ தான் வந்து என்னது நம்ம இந்த பாயிண்ட்டு, இது வந்து சி, இது வந்து டி. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூம்மா. அடுத்த இதில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.